ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் மின்னும் பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு கந்த கையில் மனம் வீசுது இன்னும். ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக நடக்குது சொல்லிக்கிறோம். மல்லிச்செடி வளர்க்குறதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிற கொஷின்ஸ் நம்ம எல்லாருக்குமே நிறைய இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாவே அந்த மல்லிச்செடிகள் வந்துட்டு காஞ்சி வீணாக போயிடும், இல்லை பூக்காமல் போயிடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாதி மல்லிச்செடி. மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாவே அந்த செடி வந்துட்டு நாள்பட்டு காஞ்சி போயிடுங்க. பாருங்கள், ஜாதி மல்லியை பொறுத்த வரைக்கும் பூக்க அந்த இலைகள் வந்து காய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த காஞ்ச இலைகளை வந்துட்டு, இந்த காஞ்ச தண்டுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இலைகள்லாம் காயுது இல்லைங்களா, இதை வந்து நம்ம உடச்சி விட்டுறணும். அப்படி உடச்சி விடலை அப்படின்னு சொன்னோம்னாவே எல்லா செடியுமே வந்துட்டு முழுசாக வந்து இங்கே பாருங்கள், இது பாதி பச்சையாக இருக்குது, இங்கே பாதி காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை நான் இதை உடச்சி விடலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த தண்டு ஃபுல்லாகவே வந்து காஞ்சி போயிடும். உடச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கிளச்சி திரும்ப புதுசாக அடர்த்தியாக வளர ஆரம்பித்து பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த காய்ந்த தண்டுகள் எல்லாத்தையும் நான் வந்து உடச்சிட்டு வந்துடுறேன். சும்மா கையிலே உடச்சி விட்டுட்டு கடைசியாக ஒரு கத்திரிக்கோலை வச்சு அந்த காயெல்லாம் வந்து ப்ரூன் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், தண்டு காயலை அப்படின்னா அந்த இலைகளை மட்டும் பிடுங்கி விடுங்க. ஏன்னா ஜாதி மல்லி காஞ்சி தான் வந்து வளரும். அடுத்தது இந்த களைச்செடிகள். மண் வந்து களைகள் இல்லாமல் இருக்கணும். இந்த களைகளை வந்து பிடுங்கி விட்டுட்டு மேல் மண்ணை நம்ம கிளறி விடணும். நிறைய மல்லிச்செடி வளர்ப்பு பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மேல் மண்ணில் காற்றோட்டம் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து பராமரிப்பு இல்லாததுனால நிறைய குட்டி குட்டி பூச்சிகளாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த பட்டைப்பொடி தண்ணி இருக்குது, அதை தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூச்சிகள்லாம் வந்துட்டு போயிடும். இது வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம். களைச்செடி தான், ஆனால் பட்டுப்பூச்சிகளை வந்து நிறைய கவர்ந்துழுக்கும். நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்துக்கு வந்து பட்டுப்பூச்சி வேணும்னு நினச்சிங்கன்னா தனியாக கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி காய்ந்த இலைத்தலைகளை வந்து நம்ம உடச்சி விட்டு களைகளை பிடுங்கிறப்ப இதுக்கு வந்து நம்ம பயிரோக்கி கொடுக்கணும். சாதாரண வீட்டில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயிரோக்கி. இன்றைக்கி வந்து நான் அரிசி மாவு பயிரோக்கி தான் வந்து கொடுக்க போகிறேன். அது என்ன அரிசி மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு அரிசி மாவு ஆட்டி வச்சுருப்போம். மாவெல்லாம் வந்துட்டு ஒரு 2 நாள் பயன்படுத்தின பிறகு இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாவை கழுவி, ஏன்னா நல்ல மாவு புளிச்சிருக்கும், அது அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அந்த மாவை கழுவுனாவே நமக்கு வந்து பாஸ்பரஸ் ரிச்சான நல்ல ஃபெர்மெண்டேஷன், நல்ல புளிச்ச மாவில் வந்து ஃபெர்மெண்டேஷன் நடந்து அந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த பயிரோக்கி வந்து நம்ம கொடுக்கலாம். அதை தான் கொடுக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக அதை ப்ரூன் பண்ணிடுவோம். முதல்ல ஜாதி மல்லி செடி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி காய்ந்த குச்சிகளை நம்ம கையால் உடச்சி விட்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி வந்து கத்திரிக்கோலை வச்சு அந்த காயப்பட்ட இடத்த வந்து இப்படி அழகாக வந்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம்னாவே ஜாதி மல்லி செடி காஞ்சி போகாமல் நம்ம தடுக்க முடியும். தொடர்ந்து இந்த செடி வந்துட்டு அடர்த்தியாக வளர்ந்து அதிக பூக்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்துட்டு களை எடுத்தாச்சு, ப்ரூன் பண்ணியாச்சு. அப்போ இந்த நுனியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா வளர்ந்துருக்க துளிரோட நுனியை வந்து இப்படி கட் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து கிளச்சி செடி வந்து இன்னும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் ஜாதி மல்லி செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செடியை காய விட்டுறாதீங்க. இன்னொன்று, ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிளைகளும் காஞ்சி போய் ஒரு கிளை பச்சையம் இருந்தாலுமே அந்த ஜாதி மல்லி திரும்ப அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இப்போ கிளைகளை ப்ரூன் பண்ணி களைகள் எடுத்துட்டோம்.
இப்போ இந்த மேல் மண்ணை இந்த மாதிரி வந்து லேசாக வந்து கிளறி விடுங்க. கம்போஸ்ட் இருந்தால் கம்போஸ்ட் கொடுக்கலாம். நான் வந்து மண்புழு உரம் கொடுக்குறேன். ஆனால் இப்போ வந்து உடனடியாக பயிரூக்கி தான் வந்து கொடுக்க போகிறேன். வாங்க அந்த பயிரூக்கியை பார்க்கலாம். சும்மா மாவு கழுவுன தண்ணி, இந்த மாவு பாத்திரத்தை தான் நான் வந்து கழுவிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் ஃபெர்மெண்டேஷனான புளிச்ச மாவு, அதை கழுவுன தண்ணியில் நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும். மண்ணுக்கு நம்ம இதை கொடுக்கும் பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரித்து செடி வந்து அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், காய்ந்த பட்டு போன ஜாதி மல்லி செடி திரும்ப வந்து பசன்னு அடர்த்தியாக வளர்ந்து பூக்கும். ஜாதி மல்லி வளர்ப்பில் எது சரி எது தப்புன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.